சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்க வேண்டாம், அவரை கட்சி பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று அதிமுகவின் நிர்வாகிகள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் வெற்றி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தடை செய்யப்பட்டு வருவதாகவும், தொடர் தோல்வியின் காரணமாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு இடையாக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தடையாகவே இருக்கிறார். அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒன்று எடப்பாடி மனம் மாற வேண்டும். ஆனால் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னமும் சுயநலத்திற்காகத்தான் அதிமுகவில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழக மக்கள் மத்தியில் திமுகவின் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதால் நிச்சயம் இதை அதிமுக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிமுகவின் ஆட்சியில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது, அதுவே திமுகவின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பேச வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சொன்ன வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்க வேண்டும். ஆனால் ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் செங்கோட்டையனையும் மட்டும்தான் குறிவைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதாகவும் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம், அவருக்கு எதிராக நிர்வாகிகள் போராட்டம் நடத்துவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தல் என்பது அதிமுகவின் கூட்டணியான பாஜகவிற்கும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் கோவை மண்டலத்தில் முழுவதுமாக பாஜக போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மேலும் அதிமுகவின் ஆதரவுகள் இல்லாமல் பாஜகவில் வெற்றியடைய முடியாது என்பது நன்றாகவே பாஜகவின் தலைமைக்கும் தெரியும். ஆனால் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யாமல் இருப்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணிக்கும் இடையே ஏற்படக்கூடிய மோதலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் தமிழக அரசியலில் வர வேண்டும் என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும், இல்லை என்றால் பதவியிலிருந்து விலக வேண்டும். எங்களது போராட்டம் தொடருமா என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் எடப்பாடி பார்த்து கொள்வார் என்றும் தற்பொழுது நிர்வாகிகள் கூறியுள்ளனர். பல முறை எடப்பாடியிடம் நாங்கள் கூறிவிட்டோம், அன்பாகவும் கூறிவிட்டோம், கடிதங்கள் மூலமாகவும் கூறிவிட்டோம். எடப்பாடி பழனிசாமியின் மனம் மாறவில்லை என்றால் எடப்பாடி வேண்டாம், அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு நிர்வாகிகள் முன்வருவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.